கத்தால் தேவைப்பட்டோம். இந்த வசனத்தை ஆசிரியர் மாற்றிக்கொண்டு ஜெபம் பண்ண முடியாது. நாங்கள் சிறிய ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வசனத்துக்காக நமக்கு சோதனை செலுத்துகிறோம். உடம்பு ஒருவை ஆண்டவரை வெளிப்படுத்தியதை பார்க்கிறோம். யாரையும் ஆண்டவர் அழகாய் விட்டு போகாதபடி நீராண்டவரை ஆய்வு செய்த காரியம் செய்த வார்த்தைகளாக நாங்கள் நினைத்து என் குடும்பத்திலும் சபையிலும் ஊழியக்கார மத்தியிலும் எவன் அன்பை நாம் வெளிப்படுத்த எவன் தாமே இந்த வார்த்தைகளாக இந்த நாளை திடப்படுத்தி பலப்படுத்தப்பட்டியாக இயேசு நீங்க நாமத்தில் வேண்டி நிற்கின்றதே நல்ல அமர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்று தனக்கு அன்பாயிருந்த சீசனின் கண்டு நம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பதாக எல்லா காரியங்களும் சாதித்து காண்பித்தார். இங்கே பயங்கரமான ஒரு சீரழிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். இரத்தங்கள் எல்லாம் போய்விட்டது, உடம்பு காய்ந்து விட்டது, ஒன்றுமே பேச முடியாத நிலையிலே சற்று பார்க்கும் போதே அவருக்கு முன்னாலே சில பெண்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அங்கே தன்னுடைய தாயானவளை கண்டதாக நம்ம பார்க்கிறோம். யோசிப்பு எங்க போனாலும் தெரியாத ஒரு இறந்தா கூட தெரியுது. கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார். எந்த ஒரு தாயும் தன்னுடைய மகன் கொடூரமாக அடித்து கொலை செய்வதை கண்ணால் பார்த்தா எப்படி இருக்குங்க? சிமியோன் சொல்றாரு, பிள்ளைய கையில எழுதிக்கிட்டு ஒரு பட்டயம் உருவ வச்சு இந்த டைம்ல சொல்லிட்டாரு. சரியா? எவ்வளவு வேலையா இருக்கும் பாருங்க. அவர் சுவாமி அவர் சமாளித்துக் கொள்வார். தாயுள்ளம் எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, நான் என்ன செய்வது? இந்த மக்களுக்காக வந்தார். இந்த மக்கள் படுத்துற பாடு, ஐயோ, அந்த வேதனையை பார்த்தார். தாயை பார்த்தார். தாயையும் தகப்பனையும் பார்ப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அன்னையும் பிதாவும் ஆலயம் தொழுவது இல்லறமல்லற நல்லறமன்று ஈயார் தெட்டை ஈயார் கொள்வார் சொல்லுதல் வெற்றிக்கிறது. அன்னையும் பிதா, ஐயா, அண்ணன் முன்னு கண்ணு முன்னுக்கு இருக்கு, அவங்க தானே தெய்வம். இந்த சிங்களாக்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் என்ன மாமையான காலம் வந்துமா, எப்படி வளர்த்துதான் பிள்ளை. நம்ம பிள்ளை வளர்க்குமா தெரியாம இருக்கும். ஆர்கெஸ்ட்ராயில் எப்படின்னு அப்பா காலில் விழுந்து குதிக்கிறது வந்து இன்னைக்கு நடக்குதுங்க. எப்படி இருக்கும்? நான் வந்து சிந்திச்சுப்பாங்க. பெற்ற தாய்ங்க இவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆண்டு என்னுடைய கால நேரத்தில் யாரையும் படிக்க விட மாட்டேன். இந்த ஸ்கூலில் பிள்ளைங்களுக்குலாம் படிக்கிறக்கான டீச்சர் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சு காலை முடிஞ்சு போராடிட்டு போயிருக்காங்க. நான் ஓடிடுறது. பிரின்சிபால் சிரிப்பார், எந்த இப்போ இந்த பிள்ளைய பெரிய கொண்டு கொண்டு காலை வச்சு ஊந்து வருங்க வேசக்கடியில். இந்த எடப்பாடி பூந்து போயிட்டு போனாரு கட்சியில் சேர்றது, அதே மாதிரி பூந்து வருங்க பிடிக்காது. ஆனாலும் நல்ல காரியம். இந்த 10 கட்டளையில ஒரு கட்டளைக்கு என்ன கட்டளை? முதல்ல வாழ்க்கை உன் வாழ்நாள், அல்லேலூயா, உன் வாழ்நாள் நீ இருக்கணுமாயா? 90 வயசு வரை இருக்கணுமா? 100 வயசுனா வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதமாய்க்கமனா? யார கணம் பண்ணு? அன்னையும் பிதாவும் முன்ன ஆதியிலே சின்னதிலே சொல்லி கொடுத்துருக்கானே உனக்கு, சும்மாவா சொல்லி கொடுத்தா? கணம் பண்ணி பாரு, உதவி செஞ்சு பாரு. இன்னைக்கு பிள்ளைகள் தாய் தகப்பனை அடிக்கிறத நான் கண்ணால கண்டிருக்கேன். மஸ்கேலால 1976 இருந்தேன் நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு சின்ன வீடு ஒன்று கொடுத்தான். இந்த காலத்தில் பாதர்மார் டிரான்ஸ்லேஷன் கூட போக மாட்டேங்கிறாங்க. சின்ன வீடு வராது, எனக்கு பெரிய வீடு வேணும். ஏசி இல்லை, அது இல்லை, இது இல்லை. நாங்கள் அன்றைக்கி சொல்கிறதுக்குலாம் நாங்கள் போவோம். இன்னும் போய்கிட்டு தான் இருந்தேன். நான் கண்டிஷன் நான் போய்கிட்டு தான் இருக்கேன். மோசமான குடிகாரன், சொந்தக்காரன். மனுஷன் வந்து ஒரு கிளவி பாவம் வயசு கூட 3 வயசு கூட இப்போ தண்ணியை போட்டு நம்ம அம்மா தான் நட்டி மாட்டேன்.
இவனே அந்த அம்மையா காத்து பேங்க் அடிச்சா ஓடி போயிடும். வாய போடு. நீங்க பாருங்க, இயேசு சுவாமி இதை பார்த்து அவர் கண்களிலே தண்ணீர் தாரையாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஐயோ, இந்த ஜனங்கள் தன் தாயை நேசிக்கிறார்கள் அல்லையே, தகப்பனை பார்க்கிறார்கள் இல்லையே, தாய் தகப்பனை தூசிக்கொண்டே தீபம் காரிலே அடைந்து போயிருங்க. என்ன செய்வ? நேற்று பார்த்திருப்பீங்க, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் காலம் தான் உங்களோட நான் ஜீவிப்பேன், நான் போக போறேன், திருப்பி தேடுவீங்க, என்ன காண மாட்டீங்கன்னு சொன்னார் இல்லையா? தாய் தோப்பை கொஞ்சம் காலம் தாங்க இருப்பான். ஒருவர் சொல்றாரு, அவன் இருப்பதோ அன்னை இல்லம், அவன் இருப்பதோ அவள் இல்லம், அவள் இருப்பதோ அனாதி இல்லம். அவர் இருக்கார் அம்மாவோட வீட்டுல, அம்மா சம்பாதிச்சு அவங்க இருக்காங்க. ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தி மகன் காரம் வாங்கிட்டார். அப்பா பெரிய சொன்னாங்க, அப்பா இன்னைக்கு இந்த வயசுக்கு வச்சையா மகன் வாங்கிட்டான், ஆண்டவரே தோற்றுறோம், ஆண்டவரே காரில் விட்டு போவான். அம்மா சொல்லிட்டு, ஆண்டவரே தோற்றுறோம், எல்லாம் நிறைவேறிச்சு, மகன் காரில் விட்டு போவான். மகன் வந்து, அப்பா ஒரு கெரஜ் ஒன்று அடிக்கணும் அப்படின்னு கெரஜெல்லாம் அடிச்சது. அப்பா கெரஜெல்லாம் அடிக்கணும். அப்புறம் எல்லாம் செஞ்சுட்டு ஒரு நாள் அம்மா மூட்டை கட்டிலாம் கட்டுங்க, அனாதி இல்லை அவங்க ரெண்டு பேரும் பேசணும். இப்படி இருந்திருக்குங்களா? வீடு பத்தா நீங்க அதுதாங்க நடக்குதுங்க. காசு இருந்துச்சோ இல்லை, கடைசி வரையும் தாய் தகப்பனை நீங்க பாருங்க, செஞ்சு பாருங்க, கடவுள் செஞ்சு காவியம். ஒரு முன்மாதிரியை உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்கீங்க. ஒரு முன்மாதிரி. யூதாஸ் காரியத்தோட காலை பிடிச்சாரு, சரி வேணா காட்டி கொடுக்குற பிசாசு அவன் உள்ளத்தில் பூந்தினது. உன் காலை காட்டி கொடுக்கு பிடிச்சாருங்க அவன் காலை. எப்படி இருந்திருக்கும் அவன். அப்ப அதே வண்ணமாக தன் தாய்க்கு என்ன செய்வது? அவருக்கு ஒண்ணுமே இல்லைங்க. வீடு இல்லை, மங்களால, பேங்க்ல ஒன்றும் கிடையாது, அக்கௌண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தலை சாய்க்க இனமில்லாதவராக சுற்றி திரிந்தார் என்று முடிகிறது. அப்ப பார்த்தாரு, அவரோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? இயேசுவோட கூட பிறந்தவங்க சகோதரர்கள். மாற்கு 6:3 வாசிங்க. மாற்கு 6:3 வாசிங்க. மாற்கு 3:6 சத்தமா வாசிங்க. மாற்கு 3:6. மாற்கு 6:3. இவன் தச்சன் அல்லவா சொல்றாங்க. கொஞ்சம் இருங்க, தச்சன் அல்லவா? தச்சன்னா மேசை என்ன? இந்த வருஷம் ஆண்டு 4 உள்ளவங்க 5க்கு வந்தாங்க பிள்ளைகள். கேள்வி ஒன்று கேட்டேன், யோசேப்புல தொழில் என்ன? ஒருத்தர் நான் பண்டி வளர்த்தாங்க, ஒருத்தர் கோழி வளர்த்தாங்க, ஒருத்தர் ஆடு மாடு வளர்த்தாங்க. வாழ்க்கை எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு அந்த சேர்ச்சில் 100 பிள்ளைகளுக்கு மேல ஆவிக்குரிய சபையில் இருக்காங்க. நமக்கெல்லாம் ஆவியில் தாங்க. எனக்கு புதுமையா இருக்குது. ஆனா யோசேப் கோழி வளர்த்தாங்க, பண்ண வச்சிருந்தாங்க, பண்ணையாளர் ஒன்றும் தெரியாது. இவங்க சொல்றாங்க, நையாண்டி அடிக்கிறாங்க, அவர் தச்சன் அல்லவா? எப்படிங்க இந்த மாதிரி பேசுறாரு? இந்த ஞானம் எங்க வந்துச்சு? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. நீங்க பிரகாசிக்கணுமா? பரதேசில போயிட்டு சூரியனை போல சந்திரனை போல பிரகாசிக்கணுமா? ஞானவான்களா மாறுங்க, ஞானவான்களா மாறுங்க. ஞானோன்னு பேர் வச்சிருப்பாங்க, மண்டையில ஒன்றும் இருக்காது. அப்ரஹாம்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல உள்ள பிறந்து தூக்கிட்டு வருவான், சாமி பிள்ளைக்கு பேரை வைங்க அப்ரஹாம், சாமி. இந்த காலத்துல வரமாட்டாங்க. என்னென்னமோ பேர் வைக்கிறோம். யாரு நாள் கூட ரிப்பீட் பண்ண முடியலைங்க நமக்கு. என்னன்னு கேட்க என்னமோ சொல்றாங்க. அந்த காலத்துல எப்படிங்க குடும்பமா நாங்கெல்லாம் 8 பிள்ளைகள் கோச்சி கட்டு மாதிரி தாய்க்கெல்லாம் அப்படி அந்த காலத்துல குடும்பம் உட்காந்துருப்பாங்க. சில ஒரு குடும்பம் ஆபிரகாம் குடும்பம், யோசேப்பு குடும்பம், மரியாள் குடும்பம், அந்த குடும்பம், இந்த குடும்பமா கடிதம் பிடிச்சிப்பாங்க. அந்த குடும்பத்துக்குன்னு இடத்த பிடிச்சி வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. பாருங்க, குடும்பமா உட்காந்துருப்பாங்க.
இந்த காலத்துல முன்னுக்கு அம்மாங்க ஐயா எங்க செடி குஞ்சு இருப்பாரு பாருங்க பின்னுக்கு இருப்பாரு. அம்மா இங்க குஞ்சு இருக்கா ஐயா இங்க யோகா இருப்பாரு, இல்லாட்டி அவர் வீட்டுல குஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அதுதான் இன்னைக்கு நடக்குது. இவன் தச்சன் அல்லவா, வாசிங்க, சாதாரண மரியாளின் குமாரன் அல்லவா, வாசிங்க. யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் 4 சகோதரர்களுடைய சகோதரர்கள் அல்லவா. இயேசுவோட சகோதரர்கள் 4 பேர். சகோதரி 2 பேர் இருந்தாங்க. அப்ப 4, 5, 6, 7 சொல்லி சகோதரிகள் நம் மத்தியில இருக்கிறார்கள். அப்பயா சகோதரத்தை கொடுத்திருக்கலாம், அந்த சகோதரிகிட்ட கொடுத்திருக்கலாம். தாயை பார்த்துக்கணும். ஏன் கொடுக்கவில்லை என்று சொன்னால், இயேசுவை அவர்கள் மெசியாவை ஏற்றுக்கொள்ளும். அவர்களுக்கு நன்றாக தெரியும், பெண்கிட்ட கொடுத்தா தாயை பண்ணுவாங்க, சரியா பார்க்க மாட்டாங்க. சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்தாங்க. சரியா, சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்தான். அதனால் இந்த ஆலயத்தில் நீங்க சரியான ஆலயத்தை தேர்ந்தெடுத்துறீங்க. கிறிஸ்துநாதர் ஆலயம் நிக்கோயா பாருங்க, நிக்கோயா வந்துச்சு. நிக்கோயன் கிறிஸ்துனா அது நான் இருந்து ஞானஸ்நானம் எடுத்துறோம். கிறிஸ்துநாதர் ஆலயம் கண்டி நீங்கள் கிறிஸ்துவோட பிள்ளைகள். கிறிஸ்துநாதர் ஆலயத்திலே கிறிஸ்துவுக்காக பணிவிடை செய்கிற கூட்டம். அப்ப நிச்சயமாக உள்ள ஆசீர்வாதம். சரியான இடத்தை கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்கீங்க. இங்க நிறைய இடம் இருக்கு. ஆசை காட்டும், அது செய்யும், இது செய்யும், மெஜிக் செய்யும், தந்திரம் செய்யும், பயிராயும். ஆண்டவர் சொன்னாரே, நான் போன பிறகு அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், பிசாசுகள் ஓடும், பிணியாளிகள் சுகம் கொடுக்கப்படுவார்கள், செத்தவர்கள் எழுப்புவார்கள். நீ அங்கேயும் இங்கேயும் ஓடாது. நீங்க எங்க வாசி இருக்கோ அங்கதான் ஓடலாம். எங்க அரிசிமாவை கூட கொடுக்குறானோ. இன்னைக்கு கிறிஸ்து சமயம் போயிருச்சுங்க. ஆடு மாடு பிடிச்சி கொடுத்து, கோழி வாங்கி கொடுத்து, கோயில் கட்டி கொடுத்து. எங்க ஊர்ல ஒரு நாள் முகம் தராது ஒரு மனுஷன் சேர்ச்சி வர ஒரே காலத்தால் ஆசீர்வாதம் நான் தேடி போனேன். சுத்தமையா இத்தனை வருஷம் அந்த ஆலயத்துக்கு வரேன், ஒரு கோயிலை கட்டி கொடுத்தீங்களா கேட்டான். கேள்வி சரியா தான் கேட்டான். நம்ம பார்க்கலாம், சந்தி இருக்கு சபையில் அந்த பாஸ்டர் வந்தாலும் உடனே கட்டி கொடுத்தார். அவர் பையன் பாஸ்டர் அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தொழிற்சாவணி சேர்ச்சி மாறி போறவங்க இருக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் போயிருக்கா நேரா பார்க்குற யாரையும் காணுக்கு அங்கே போய் இங்கே போய் உட்காந்துருக்கான். அவங்க ஒரு பேரை அங்கே போய் உட்காரு, நான் கட்டித்தாரேன். நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம். தச்சன் அல்லவா, மரியாள் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவரின் சகோதரன் அல்லவா. அவர்கள் மேசியாவை அவர்கள் கணக்கெடுக்க ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்தார் யோவான். அன்பின் சீசன் தெரியும், இந்த மனுஷன் கையில கொடுத்துட்டு போனா கடைசி வரையும் பார்த்துக் கொள்வான் என்று சபையில பார்த்து சொன்னாரு. தாயை பார்த்து, அதோ உன் மகன், அல்லேலூயா, அதோ உன் தாய். அந்த நிமிஷமே மறு கதை இல்லை, அவன் தாயாக ஏற்றுக்கொண்டார். எனவே தாயின் தகப்பனை நாங்கள் கணம் பண்ணும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீதிமொழிகளின் புஸ்தகம் வாசிக்கிறீங்களா? 23, 22. நீதிமொழிகள் 23, 22 வாசிங்க. கரெக்டுங்க. அது ஒரு கேட்கிறேன், என்கிட்ட கேட்கறேன். என்ன கேட்க? அப்பனா எங்களுக்கு தான் இங்க போட்டிருக்கு, உன் தகப்பனை பெற்ற உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு. வாசிங்க. அசட்டை பண்ணாதே, வயசு பீச்சுன்னு தள்ளிடாது. சரியா, வயசு பீச்சுன்னு தள்ளிடாது. அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இயேசு சிலுவையிலே அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இருந்தார்கள். நாளிலே தாயின் தகப்பனும் சொந்த பிள்ளைகளால் அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மாத்தலையிலிருந்து ஒரு குடும்பம் வந்துச்சு. இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு வீடெல்லாம் இருந்து புஷ்கமைக்கு வந்தாங்க. அந்த புஷ்கமையில தான் இந்த வீடு ஏறி பிடிச்சி தப்பிட்டு இருப்பாங்க. அப்பா செத்து போயிட்டாங்க. அம்மா கொழும்புல வேலை செய்யுது. 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒன்று ஆண்டு 6, 1 8 படிக்குது. தகப்பன் இறங்கி கொஞ்சம் காலம் தான் அந்த பிள்ளைங்க அழுது கேட்கும். மாமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. தாத்தா உங்களுக்கு வீடு ஒன்று மாறி கிடக்கு கொடுத்தார். அந்த பிள்ளைகளுடைய மாமாவுடைய அப்பா இருக்கார், மருமகள் இருக்கு. அந்த மருமகள் என்ன செய்யும்? நான் போகிறது அடிக்கடி பிள்ளைகள் உதவி செய்யறது இருக்கும்.
இந்த நாளில் வெயில் எப்படி அடிக்கிறது? நான் இருக்கிறேன், நீ என்ன சும்மா ஓசியா திங்கிறான்னு பாக்குறியா? அந்த கிழமை ஏசுமா, மருமங்க ஏசுது, வேலை செய்ய, அப்பதான் அவங்க சாப்பிடலாம். அந்த வெயில்ல மண்டை ஓட்டைக்கு இந்த மனுஷன் வீட்டுல மயக்கமோ ஒரு மனுஷன் கிளம்பு நாட்கள் அது மனுஷன் சொன்னீங்க கவனம். ஏசியா நீ ஒரு நாள் தான் அந்த வயசு ஒன்று வரும். நான் போன பிறகு ஏசு நீ அவருக்கு சொல்லிவிட்ட, நான் போஸ் நான் எது சொன்னா நீ அவருக்கு சொல்ல போறேன். அந்த மட்டும் நடக்க முடியாதுங்க. ஆனால் நம்ம வீட்டில் வந்து பிள்ளைகள்லாம் பிடிங்கி போடுறீங்க, திருவிழில் ஏற்றிட்டு போயிட்டேன். ஏற்றி இறக்கி விட்டா அவருக்கு நல்லா ஆட்டானுங்க, முடியலை. அந்த மனுஷனுக்கு மட்டும் பாலும் வேலை செஞ்சால் தான் சோறு. ஏன்னா வெட்டிக்கு சோறு நீங்கள் யாரும் கேட்பீங்க எனக்கு சரியான மனோவரம். எனவே இந்த நாளிலே நாங்கள் மிகவும் கவனமாயிருக்கணும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு நீ செவிக்கொள்ளும் தாய் வயசு செல்லும் போது அவரை தள்ளாதே. ஒரு தாய் இருந்தாங்க, வயது போன தாய். பிள்ளைகள்லாம் லண்டன், அமெரிக்கா அங்கங்க இருக்காங்க. சுவிட்சர்லாந்து பெரிய பணக்காரங்க, வரைய மாட்டாங்க தாயை பார்க்க. பெரிய பங்களாவில் இருக்கு. அந்த தாயை பார்ப்பது ஒரே ஒரு கூலியாளுடைய மகள் தான். சின்ன வயசுல இருந்து தாயோட இருக்கு. அந்த தாயை தனக்கு தாய் இல்லாதபடினால் அந்த அம்மாவை தாயா நினைச்சு எல்லாம் செஞ்சு அந்த தாய்க்கு சோறு கொடுக்கறது, மருந்து கொடுக்கறது, பார்க்கறது எல்லாம் பார்த்துருச்சு. தாய் ஒரு நாள் இறந்து போயிடுச்சு. அதுக்கு முந்தைய தெரிவித்தார்கள், உங்க அம்மா உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு தான் வந்து யாருமே வரல. இறந்து போன வந்து சகோதரர் அடிச்சு கொள்றாங்க. என் பேருத்தா வீட்டில் உன் பேர் தான் அங்கே நாரிக்கடி கிடைக்குது, அதை தூக்கிறதுக்கு உத்தரவு இல்லை, அதை பார்க்கறதுக்கு உத்தரவு இல்லை, இவர்கள் அடுத்து கொள்கிறார்கள். அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தது, ஒரு பெரிய சிலுவை அவங்க மக்கள் மேலே இருக்கும். எனக்கு பார சிலுவை தூக்கிட்டு வந்தார் ஒரு ஐயா, சரியா? அந்த சிலுவையை கட்டி தான் இருப்பாங்க, ஜோம் பண்ணுவாங்க. பழைய காலத்து சிலுவை, பழைய காலத்து கதை. அந்த பிள்ளையும் அப்படியே பழகி அந்த தோட்டங்களுக்குள்ள அந்த சிலுவையை பிடிச்சி அலுவலகத்து, அப்பா இல்லை, அம்மா இல்லை, என்ன ஆசீர்வாதம் ஆண்டவனே, இந்த தாய் ஆசீர்வாதம். தாய் செத்து போன பிறகு பிள்ளையை தூக்கி வீசியிருக்காங்க, வெளியே ஓடிடலாம் எடுத்து வீசியிருக்காங்க. அந்த சிலுவையை தூக்கி வீசியிருக்காங்க. அது கஷ்டப்பட்டு 2-3 ஆகலை பிடிச்சி கொண்டு வச்சுட்டு வீட்டில் வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தது. கடைசியில் அந்த சிலுவையை பார்க்கும்போது பின்னால் ஒரு கதவு இருந்துச்சு. அது திறக்கும் போது உங்களுக்கு தான் இருந்திருக்கு தங்கம் அறியல. இது யாருக்கு அடிப்பட்டு போச்சு? இந்த பிள்ளைங்க அடிப்பட்டு போச்சு. வேண்டாம் என்று வீசப்பட்ட சிலுவை ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யுது. ஆட்சிக்கு தெரியும், இந்த சிலுவைக்கு வீசிடுவாங்க. இந்த சிலுவை மேலே பக்தியா இருக்குது, விசுவாசமா இருக்குது. இந்த சிலுவை அவனை காப்பாற்றும். அதை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினால் உண்மை சம்பவம். வீசப்பட்ட சிலுவை. இன்னைக்கு குருத்துவனை ஆயிலே நாங்கள் சிலுவை கொடுக்கிறோம் இல்ல, அந்த சிலுவை கொண்டு எங்க நடிக்கிறீங்க? எஸ்டேட்னா டொய்லெட்லயும் நடிச்சிருக்கோம். கடவுள் அதுவும் விசுவாசம் போகக்கூடாது. ஹல்லேலூயா. எங்க கிடைக்கணுமோ அங்க எஸ்டேட்டாக நட்டு போடுறோம். சாமி 10 தாங்கம்மா தெரியும் எனக்கு, எதுக்கே கேட்கறாங்க. நம்ம எஸ்டேட் படம் எல்லாம் அடிச்சிருக்கோம். அந்த சிலுவையை கொண்டு வந்து அப்படியே ஒரு வீட்டில் வைக்கிறோம். அந்த சிலுவையானவர், சிலுவைநாதன் இயேசு கிறிஸ்துவர். அந்த சிலுவையிலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது? துக்கம் நடக்குதா, வியாதி வருதா, பிரச்சனை வருதா, எல்லாம் சிலுவைநாதன். எல்லா வீட்டையும் பார்க்குறா. எல்லா வீட்டையும் சிலுவை வச்சுருக்காங்க. அப்போ ஒரு வீட்டிலேயே மரணம் வந்தது, அந்த சிலுவைநாதன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு வீட்டிலே சாப்பிடாம துக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதையும் பார்க்கிறார். கடைசியில் பாம் சண்டைக்கு முன்னைக்கு என்ன சொல்றாங்க? அந்த சிலுவைன்னா அது சிலுவையெல்லாம் எரிக்கிறாங்க. ஒருத்தன் துக்கப்பட்ட சாம்பல் இருக்கு, சந்தோஷத்தை அனுபவித்த சாம்பல் இருக்கு, எல்லாம் சமனாகின்றார்கள். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் எங்களுடைய வாரங்களை நாங்கள் இதை சுமந்து கொண்டோம். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் ஒரு சாப்பிட மிச்சம். இன்னைக்கு எதையோ பேசி எதையோ வந்துருச்சு. ஆண்டவர் பேசுவார். இன்னைக்கு இந்துக்கள் என்ன சொன்னாலும் விபதி அடிக்கிறாங்கன்னா நமக்கு ஏறி சொல்றது. பட்டினத்தாள் தெரியும் உங்களுக்கு? பட்டினத்தாள் படிச்சிருக்கீங்களா? பட்டினத்தாள் அதெல்லாம் படிக்க மாட்டேங்க. நீற்று புனைந்தென்ன நீராட போனதென்ன மாற்று பிறக்க தெரியாத மானிடனே சொன்னாங்க. இது பக்கத்துல நீற்று புனைந்தென்ன நீராட போனதென்ன மாற்று பிறக்க தெரியாத மனிதனே, மானிடனே.
சொல்லி சொல்லி பார்த்தாரு. இங்க இந்து பக்தர்கள் கேட்ட பார்த்தா காவி கடிக்க போனா அப்படின்னா அவர் காவி கடிக்க போயிட்டார், சன்னியாசி அப்படின்ட்டார் போனார். இன்னைக்கு அந்த சிலுவையை சுட்டெரித்து சாம்பலை பூசிக்கொள், ஆண்டவரே நான் ஒரு சாம்பல். அவன் என்ன செய்யறான்? விபூதி அடிக்கிறான். ஆண்டவரே நான் ஒரு சாம்பல். இந்த கட்டையை ஒரு காலத்திலே நெருப்பிலே போட்டு விட்டுறார்கள். அந்த கட்டை எரிந்து என் உடல் சாம்பலாகிவிடும். சாம்பலாவதற்கு முன்னதாக நான் ஒரு சாம்பல் என்று என்னை பார்த்துக் கொள்ளும் என்று அவன் பூசுகின்றான். அப்ப இந்த நாளிலே நாங்கள் தாயின் தாப்பனை நாங்கள் கணம் பண்ணும் போது தேவனங்களை கணம் பண்ணுகிறார். எவ்வளவு தூரம் நாங்கள் கஷ்டத்திலும் துன்பத்திலும் அவர்களை அனுசரித்து அவர்களோட ஓட்டத்தை ஓடுறோமோ அவ்வளவு தூரம் எங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார், உற்சாகத்தை கொடுக்கிறார். கால்களில் கைகளுக்கு பலத்தை, நான் முதிர் வயதிலும் நர வயதிலும் ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கின்றார். காரணம் வார்த்தையை நேசித்த மனுஷன், தேவனோடு ஐக்கியமாக இருந்த மனுஷன். எனவே இந்த நாளிலே நாங்கள் அவர்களை கட்டாயம் நாங்கள் அவர்களை எங்களால் செய்ய வேண்டிய அத்தனை உதவிகள் அவர் செய்யும் போது நிச்சயமாக அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். யாத்திரை 20:12 சொல்லுது, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே ஒரு தேசம் என்று கொடுத்துட்டார். வாழ்றதுக்கு பரதேசி போல ஒரு தேசம் கொடுத்திருக்கிறாரு. ஒரு பட்டினம், ஒரு கிராமம், ஒரு தோட்டம் கொடுத்திருக்காரு. அந்த தோட்டத்திலே நீ வாழும் போது உன் நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. தாயை தகப்பன கனம் போது இன்னைக்கு வியாதிகள் வருது. ஒரு சிலருக்கு எவ்வளவு மறந்து போறீங்க, சரிவாடாதுங்களே. பிடிச்சு பாருங்க, கண்டுபிடிச்சு பாருங்க. ஏதோ வாழ்க்கையில ஒரு பாவம் இருக்கு, ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கேன். ஒரு தாயை வந்திருக்கலாம், மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம், கொடுத்திருக்கலாம், காசு இருந்து அதை மறைச்சிருக்கலாம், ஆலயத்துக்கு வராம இருந்திருக்கலாம், ஜெபம் பண்ணாம இருந்திருக்கலாம், வீட்டுல தசமபாகங்களை கொடுக்காம இருக்கலாம். ஆதியிலே செய்த அன்பை நீ கவனித்துப்பார். ஆதியிலே நீ எல்லா காரியங்களும் தாய் தகப்பன் நன்றாக செய்தார்கள், ஆலயத்துக்கு எல்லாம் செஞ்சார்கள். அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் நழுவி விட்டீர்களே, அவர்களுடைய பாதையை விட்டு வேறு வழியாய் போய்விட்டீர்களே, நான் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பதற்கு நான் கேட்கிறேன். தாய் தகப்பன் எந்த வழியிலே வளர்த்தி எந்த சபையிலே உங்களை ஆளாக்கி வைத்திருக்கிறார்களோ அதுக்கு நீங்கள் உத்தரவான்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது தான் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதோ ஒரு கடைசி காலமாக இருக்கிறது. தேவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எங்கள் வாயிலை நாங்கள் அறிக்கையிட்டால் தான் எங்களுக்கு நிகழ்ச்சி. ஆண்டவரின் தாயின் தகப்ப நான் கனம் பண்றேன், இவ்வளவு நாளும் கனம் பண்ணல, மற்றவர்களுக்கு உதவி செய்யல, நான் பாவத்தை அறிக்கையிடல, மற்றவர்களுக்கு பாவம் பண்ணி நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ளல. ரோமர் 10:9 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. அல்லன் ரட்சிக்கப்பட்டார், இருதயத்திலே விசுவாசித்தார். யோவான் ஆசீர்வதிக்கப்பட்டான், இருதயத்திலே சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டார். இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். சும்மா வாயில உள்ளத்தின் அன்பு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வருங்க. சும்மா வாயிலிருந்து வாழ்றதுதான் அன்பு இல்ல. உள்ளத்துல அன்பு இல்லாட்டி வம்புங்க. அன்பு இல்லாட்டி என்னது? இயேசு அன்புள்ளவர், அவர் யாரையும் வெறுக்க மாட்டாரு. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை பெய்ய பண்ணுகிறார். ஆனா இஸ்ரவேல் தேசத்துல அவர்களுடைய எதிரிகளை அழித்தார். பஸ்கா, நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆட்டை அழியுங்கள். அது வெள்ளாடாக இருக்கலாம், நீங்க பார்த்துருவீங்க, வெள்ளாடாக இருக்கலாம், செம்மறியாடாக இருக்கலாம், பழுதற்ற ஆடாக இருக்க வேண்டும். ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தை நிலைகால்களிலே நீங்கள் பூசுங்கள், விசுவாசத்துடன் பூசுங்கள். அதை பூசி கதவை அடைத்துக் கொள்ளுங்கள். வீட்டை விட்டு எந்த கூக்குரல் சத்தம் கேட்டாலும் வெளியே வரக்கூடாது. வார்த்தை கேட்டான். சங்கார தூதன் வந்தான், ரத்தம் காணப்பட்ட வீட்டை கடந்து போனான். கடந்து போனான். பஸ்கா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு எங்களுக்காக ரத்தம் சிந்தினார். தன் தாயாருக்காக ரத்தம் சிந்தினார். அவரை நேசித்த அனைவருக்காக ரத்தம் சிந்தினார். இனி ஆடு பஸ்கா ஆடு இனி அடிப்படக்கூடாது. நான் ஆட்டுக்குட்டியாக அடிப்படுகிறேன். மோட நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்துச்சு. ஆடு மாடு புறாவை அடிக்கிறது. ஆண்டவர் சொன்னா இதெல்லாம் அடித்து அந்த ரத்தம் சரி வராது. என்னுடைய ரத்தத்தை இனி பஸ்கா நீங்க ஆட்டு அடிக்க தேவையில்லை, நான் உங்களுக்காக அடிக்கப்பட்டேன். யோவான் ஸ்நானன் பார்த்தவர் சொல்கிறான், ஆண்டவர் உலகத்தின் பாவத்தை சுமந்திக்க தேவாலயக்கூடிய இவர்தான். உலகத்தின் பாவம் அனைத்தையும் அவர் கல்வாரி மலையிலே தீர்த்து விட்டார்.
எனவே அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையோடு வாழ்க்கையை நாம் எடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.